ദേവി മാഹാത്മ്യത്തിലെ ഉത്തമചരിതം, ഉത്തമചരിതം ചൊന്നാലും ഉത്തമചരിത്രം ചൊന്നാലും ഒന്നുതന്നെ. ദേവി മാഹാത്മ്യത്തിലെ 5ാമത് അധ്യായം ഉത്തമ ചരിതത്തിലെ പ്രഥമ അധ്യായം. തനിത്തനി നാളുകളിലെ പാരായണം ചെയ്യർത്ത സെപ്പറേറ്റ് ആയിട്ട് ധ്യാന മന്ത്രങ്ങളെ ചൊല്ലണം. ഒരേ നാളിലെ ദേവി മഹാത്മ്യം കംപ്ലീറ്റ് ആയിട്ട് പാരായണം ചെയ്യർത്ത നമ്മൾ സ്റ്റാർട്ടിങ്ങിലെ പാത്താ മാതിരി ധ്യാന മന്ത്രത്തെ ഒട്ടുക ചേർത്തി ചൊല്ലുവോം. മഹാകാളി, മഹാലക്ഷ്മി, മഹാസരസ്വതി அப்படின்னு 3 பேருக்கும் சேர்ந்த தியான மந்திரத்தை நம்ம சொல்லுவோம். இப்போ தனித்தனியாவாக்கம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால உத்தம சரிதம் அதனோடு தியான மந்திரத்தை சொல்றோம். அத பஞ்சமோऽध्यायः अद उत्तमचरित्रम्. ओम नमः चण्डिकायै. अद उत्तमचरित्रम्. पञ्चमोऽध्यायः देवीदूतसंवादः. ओम अस्य श्री उत्तमचरित्रस्य रुद्र ऋषिः महासरस्वती देवता अनुष्टुप्छन्तः भीमाशक्तिः भ्रामरी बीजं सूर्यस्तत्वं सामवेदस्वरूपम्. महासरस्वती प्रीत्यर्थे उत्तमचरित्रपाठे विनियोगः. പ്രഥമചരിതത്തിലെ ഋഷി ബ്രഹ്മ, മധ്യമചരിതത്തിലെ ഋഷി വിഷ്ണു, ഉത്തമചരിതത്തിലെ ഋഷി രുദ്രൻ. പ്രഥമചരിതത്തിലെ ദേവതൈ മഹാകാളി, മധ്യമചരിതത്തിലെ മഹാലക്ഷ്മി, ഉത്തമചരിതത്തിലെ മഹാസരസ്വതി. പ്രഥമചരിതത്തിലെ ഛന്ദസ് ഗായത്രി, മധ്യമചരിതത്തിലെ ഉഷ്ണിക്, ഉത്തമചരിതത്തിലെ അനുഷ്ടുപ് ഛന്ദസ്. പ്രഥമചരിതത്തിലെ ശക്തി നന്ദ, മധ്യമചരിതത്തിലെ ശാകംഭരി ശക്തി, ഉത്തമചരിതത്തിലെ ഭീമാശക്തി. പ്രഥമചരിതത്തിലെ ബീജം രക്തദന്തിക, മധ്യമചരിതത്തിലെ ദുർഗാബീജം, ഉത്തമചരിതത്തിലെ ഭ്രാമരീ ബീജം. പ്രഥമചരിതത്തിലെ അഗ്നിസ്തത്വം, മധ്യമചരിതത്തിലെ വായുസ്തത്വം, ഉത്തമചരിതത്തിലെ സൂര്യസ്തത്വം. പ്രഥമചരിതത്തിലെ ഋഗ്വേദസ്വരൂപം, മധ്യമചരിതത്തിലെ യജുർവേദസ്വരൂപം, ഉത്തമചരിതത്തിലെ അമ്പാൾ സാമവേദസ്വരൂപം. പ്രഥമചരിതത്തിലെ നമ്മൾ മഹാകാളി പ്രീത്യർത്ഥേ പ്രഥമചരിതേ വിനിയോഗ அப்படின்னு சொல்லுவோம். മധ്യമചരിതത്തിലെ മഹാലക്ഷ്മി പ്രീത്യർത്ഥേ മധ്യമചരിതേ വിനിയോഗ அப்படின்னு சொல்லுவோம். ഉത്തമചരിതത്തിലെ മഹാസരസ്വത്യേ
மகாசரஸ்வதி பிரீத்தியர்த்தயே உத்தமச்சரிதே விநியோகா அப்படின்னு சொல்லுவோம். பிரதம சரிதத்துல ரிஷி பிரம்மா, உத்தம சரிதத்துல ரிஷி விஷ்ணு, பிரதம சரிதத்துல ரிஷி பிரம்மா, மத்தியம சரிதத்துல ரிஷி விஷ்ணு, உத்தம சரிதத்துல ரிஷி ருத்ரன். ചേർത്തി ചലർത്ത பிரம்மா விஷ்ணு ருத்ராஹ ரிஷயஹ அப்படின்னு சொல்லுவோம். பிரதம சரிதத்துல மகாகாளி, மத்தியம சரிதத்துல மகாலட்சுமி, உத்தம சரிதத்துல மகாசரஸ்வதி. சேர்த்தி ചലർത്ത மகாகாளி மகாலட்சுமி மகாசரஸ்வத்யோ தேவதா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம தனித்தனியாவாக்கும் தியான மந்திரங்களை சொல்லுறோம். அதனால தனித்தனியாவே அதுக்கான அர்த்தங்களை பார்க்கலாம். ஓம் நம சண்டிகாயை அத உத்தமச்சரிதம் பஞ்சமோऽध्यायः தேவி தூத संवादः. ஓம் அஸ்ய ஸ்ரீ உத்தமச்சரிதஸ்ய ருத்ர ऋषिः महासरस्वती देवता अनुष्टुप्चन्ता भीमा शक्तिः ब्राह्मरी बीजं सूर्यस्तत्वं सामवेदस्वरूपं महासरस्वती प्रीत्यर्थे उत्तमचरितपाठे विनियोगः. மகாசரஸ்வதி தேவியோடு தியான மந்திரமாக்கும் பார்க்க போறோம். அதனால மகாசரஸ்வதி தியானம். கண்டாசூலஹலானி சங்கமுசலே சக்ரம் தனுசாயகம் ஹஸ்தாப்ஜைர்தததீம் கணாந்தவிலசச்சீதாம்சு துல்யப்ரபாம் கௌரி தேஹ சமுத்பவாம் त्रिजगदामाधारभूतां महापूर्वामत्र सरस्वतीमनुभजे शुम्भादिदैत्यार्दिने. பூ மாதிரி இருக்கிற தேவியோடு கைகளால, ஹஸ்த அப்ஜைஹி கைகளாயிருக்கிற தாமரங்களால பலதரம் ஆயுதங்கள் தததீம் தேவி தரிச்சுருக்கா. 8 கைகள் இருக்கிற தேவி ஆக்கும் இங்க சங்கல்பம். ஓரோ கையிலையும் தேவி ஓரோ ஆயுதங்களை தரிச்சுருக்கா. கண்டா சொன்னனக்கா மணி, சூலம் வச்சுருக்கா, திரிசூலம் வச்சுருக்கா, மணி வச்சுருக்கா ஒரு கையில, ஒரு கையில சூலம் வச்சுருக்கா. ஹலானி, இங்க மணியும் திரிசூலவும் ஹலம் சொன்ன கலப்பை, இத மூணையும் சேர்த்தி பகுவஜனத்தில சொல்லியிருக்கா. அதனாலேயாக்கும் ஹலானி. கண்டாசூல ஹலானி. கண்டா சொன்னா மணி, சூலம் சொன்னா திரிசூலம், ஹலம் சொன்னா கலப்பை. இத மூணையும் சேர்த்தி தேவி கையில வச்சுருக்கா. அடுத்தது இந்த மூணையும் சேர்த்தி இப்ப பகுவஜனத்திலேயாக்கும் சொன்னது. அதனால ஹலானி. கண்டாசூல ஹலானி. அடுத்தது சங்கு, அதே மாதிரி முசலம் சொன்னா இரும்பால இருக்கிற ஒலக்கை, அவ ரெண்டையும் சேர்த்தி சொல்லப்படுறது. அதனால சங்க முசலே. அடுத்தது 3 ஆயுதங்களை தனித்தனியா சொல்லப்படுறது. சக்கரம், தனுஹு, சாயகம். தேவி சக்கரம் வச்சுருக்கா, தனுஹு சொன்னக்கா வில்லு வச்சுருக்கா,
சாயகம் சொன்னா அம்பு வச்சுருக்கா. இப்படி 3 2 5 3 8 ஆயுதங்களை கையில வச்சுருக்கா. ஃபர்ஸ்ட் 3 எண்ணம் பார்த்தோம். கண்டா சூலம் ஹலம். கண்டா சூல ஹலானி 3 ஆயுதங்களாச்சு. அடுத்தது சங்க முசலே 2 ஆயுதங்களாச்சு. சங்கும் முசலவும். அடுத்தது சக்கரம் தனுசாயகம். சக்கரம் தனுசு அதே மாதிரி அம்பு. சக்கரவும் வில்லும் அம்பும் வச்சுருக்கா. இப்படியாக 8 ஆயுதங்களை தேவி வச்சுருக்கா. அதாக்கும் இந்த லைன். கண்டாசூல ஹலானி சங்க முசலே சக்கரம் தனுசாயகம் ஹஸ்தாப்ஜைர்தததீம் கனாந்த விலசட்சீதாம்சு துல்ய பிரபாம். அடுத்த லைனு தேவிய சந்திரனுக்கு ஈக்குவல் ஆயிட்டு வர்ணனை பண்றா. கனம் சொன்னாக்கா மேகம். கனாந்தம் அப்படின்னா மேகத்துக்கு நடுவுல, மேகத்துக்கு உள்ள. விலச பிரகாசிக்கிற சீதாம்சு சந்திரன மாதிரி. சீதாம்சு துல்லிய பிரபாம் சந்திரனுக்கு ஈக்குவல் ஆயிட்டு தேவி ஜொலிச்சு நிக்கிறா. ஹஸ்தாப்ஜைர்தததீம் கனாந்த விலசத் சீதாம்சு துல்லிய பிரபாம். அம்பாள் வசிக்கிற இடம் அப்படின்னு பார்த்தானாக்கா ஹிமவானோடு அந்த மலையிலேயாக்கும். பர்வதராஜாவோடு புத்திரியாக்கும் பார்வதி தேவி. ஹிமகிரி தனயே ஹேமலதே அம்பா அப்படின்னு பாட்டெல்லாம் உண்டு. எனக்கு பாட்டு படிச்சிட்டலை, அதனால பாட்டு தெரியாது. அப்படி அந்த ஹிமவானோட புத்திரியான அம்பிகை தேவிய சந்திரனுக்கு துல்லியமாயிட்டாக்கும் இங்க சொல்லப்படுறது. கனாந்தம் அப்படின்னா மேகத்துக்கு நடுவுல விலசத் பிரகாசிக்கிற சீதாம்சு சந்திரன மாதிரின்னு இங்க சொல்லலை. சீதாம்சு துல்லிய பிரபாம் சந்திரனுக்கு ஈக்குவல் ஆயிட்டு ஜொலிக்கிற தேவி. ஹிமகிரி அப்படின்னாக்கா பனிமலை. ஹிமம் சொன்னாக்கா பனி, ஐஸ் கட்டை. அந்த பனிமலை அப்படிங்கிறது பியூர் ஒயிட் கலராக்கும். அந்த பியூர் ஒயிட் கலர்ல இருக்கிற மலை, அதுக்கு நடுவுல சந்திரன மாதிரி ஜொலிச்சு நிக்கிற கோல்டன் கலர்ல இருக்கிற தேவி அப்படின்னு இங்க வர்ணனை நடக்கிறது. அதே மாதிரி இங்க நிறைய அசுர சைன்யங்களுக்கு நடுவிலேயாக்கும் தேவி நின்றுட்டு இருக்கா. இந்த அசுர சைன்யங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு கருகரு மேக கூட்டங்கள மாதிரி இருக்கு. அந்த அசுர சைன்யங்களோட நடுவில் மின்னித்தலங்கிற தேவி அப்படின்னு கூட இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். கண்டாசூலஹலானி சங்கமுசலே சக்ரம் தனுசாயகம் ஹஸ்தாப்ஜைர்தததீம் கனாந்த விலசச்சீதாம்சு துல்ய பிரபாம்.
അടുത്തത് ഗൗരി ദേഹ സമുദ്ഭവം. പാർവതീദേവിയോട് ശരീരത്തിലേന്ത്. ഹിമവാനോട് പുത്രിയാണ് പാർവതീദേവി. பர்வதராஜாவோடு புத்திரி, அதனாலேயாக்கும் பார்வதி தேவி அப்படின்னு பேர் வந்தது. அந்த பார்வதி தேவியோட சரீரத்திலேருந்து உண்டான சரஸ்வதி ரூபம். ത്രിജഗതാം, മൂന്ന് ലോകങ്ങൾക്കും ஆதாரபூதாம், காரண ஸ்வரூபியான மூலப்பிரகிருதியாயிருக்கிற ஆதி பராசக்தியாயிருக்கிற பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியாயிருக்கிற தேவி. கௌரி தேஹ சமுத்பவாம் த்ரிஜகதாமாதாரபூதாம் மகாபூர்வம், பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணமான தத்துவஸ்வரூபிணி. இந்த பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே இந்த பிரகிருதி தத்துவங்கள் எல்லாம் இருந்தது. பகவத் தத்துவமாயிருக்கிறவள், அதாக்கும் இங்க மகாபூர்வா. அത്ര പ്രഥമ അധ്യായം ഉത്തമചരിതത്തിലെ പാരായണം ചെയ്യർത്ത. ഉത്തമചരിതത്തിലെ ഇരിക്കുന്ന പ്രഥമ അധ്യായം പാരായണം ചെയ്യർത്ത സരസ്വതി മനുഭജേ. സരസ്വതി ദേവിയെ കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് അഹം ഭജേ, ഞാൻ ഭജിക്കറേ. ശുംഭ ആദി ദൈത്യ അർദിനീം മഹാപൂർവാമത്ര സരസ്വതി മനുഭജേ ശുംഭാദി ദൈത്യാർദിനീ. ശുംഭൻ തുടങ്ങിയ അസുരർകളെ വധിച്ച് நிசும்பவதம் செஞ்சவளான தேவியை நான் தியானிக்கிறேன். எப்படி தியானிக்கிறேன் அப்படின்னா அனுபஜே, கண்டினியூஸ் ஆயிட்டு தியானிக்கிறேன். அதாக்கும் இந்த தியான ஸ்லோகம். கண்டாசூலஹலானி சங்கமுசலே சக்ரம் தனுசாயகம் ஹஸ்தாப்ஜைர்தததீம் கனாந்தவிலச श्रीदांशुतुल्यप्रभां गौरी देहसमुद्भवां त्रिजगदामाधारभूतां महापूर्वामत्र सरस्वतीमनुभजे शुम्भादिदैत्यार्दिने. இப்படின்னு இந்த தியான ஸ்லோகம் சொல்லிண்டு இந்த உத்தம சரிதம் ஆரம்பிக்கப்படுறது. ഋഷിഹി ഉവാച, ഋഷിരുവാച, തമോ ഗുണ പ്രധാനവും രജോ ഗുണ പ്രധാനവുമാണ് അവതാരങ്ങളും மதுகைடபவதம் மகிஷாசுரவதம் இப்படின்னு இருக்கிற அவதார மகிமையையும் வர்ணிச்சதுக்கு அப்புறமா சத்வகுண பிரதானையாயிட்டு தேவி அவதரிச்ச கதைய സുമേധസ് മഹർഷി സുരത മഹാരാജാ കിട്ടയും വൈശ്യൻ കിട്ടയുമായിട്ട് വർണ്ണിக்கிறார். ഒന്നാമത് ശ്ലോകം. പുരാ ശുംഭാനി ശുംഭാക്യാ പുരാ ശുംഭനിശുംഭാക്യാ വസുരൗ ഘോരദർശനൗ അപ്രാപ്ത യൗവനാവേവ ചേരദുസ്തപ ഉത്തമം.
രണ്ടാമത് ശ്ലോകം. വർഷാണാമയുധം ദിവ്യം രാജൻ വിസ്മാപനപ്രദം നിരാഹാരോ യദാത്മാനോ പുഷ്കരേ ലോകപാവനേ. മൂന്നാമത് ശ്ലോകം. തദ പ്രസന്നോ ഭഗവാൻ ബ്രഹ്മാ ലോകപിതാമഹ മനോഭിലഷിതാൻ കാമാൻ തയോ പ്രാദാദനുത്തമാൻ. ஒரு சில புக்கில் இந்த 3 ஸ்லோகங்கள் கிடையாது. ஒரு சில புக்கில் தான் இந்த 3 ஸ்லோகங்கள் ரிஷிருவாஜாக்கு அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த 3 ஸ்லோகங்களை பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகங்களை படிக்கலாம். சும்ப நிசும்பர்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஒரு சில புக்கில் சும்ப நிசும்பர்கள் அப்படின்னு இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். சும்ப நிசும்பர்கள் சொன்னாலும் சும்ப நிசும்பர்கள் சொன்னாலும் மீனிங் ஒண்ணுதான். புரா சும்ப நிசும்ப ஆக்யௌ அசுரௌ கோரதர்ஷனௌ அப்ராப்த யௌவனௌ ஏவ சேரதுஹு தவ உத்தமம். புரா சும்ப நிசும்பாக்யா வசுரௌ கோரதர்ஷனௌ அப்ராப்த யௌவனாவேவ சேரதுஸ்தவ உத்தமம். புரா முன்னால ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஒரு காலகட்டத்துல சும்பன் நிசும்பன் அப்படின்னு பேர் இருக்கிற 2 அசுரர்கள் இருந்தா அவளுக்கு நினைச்சத சாதிக்கணும் அப்படிங்கிற புத்தி ரொம்ப இருந்தது, பிடிவாத குணம். அவ யௌவனம் பிராபிக்கிறதுக்கு முன்னாலேயே ரொம்ப ரொம்ப அத்யுத்தமமான தபஸ ஆச்சரிச்சா. वर्षाणाम अयुधम दिव्यम वर्षाणाम अयुधम दिव्यम राजन विस्मापनप्रदम निराहारौ यदात्मानौ पुष्करे लोकपावने. वर्षाणाम अयुधम दिव्यम राजन विस्मापनप्रदम निराहारौ यदात्मानौ पुष्करे लोकपावने. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான தபசு. 10,000 திவ்ய வல்சரம் கண்டினியூஸ் ஆயிட்டு அந்த தபசு அவ பண்ணினா. அந்த அளவுக்கு காலகட்டம் அவ ஒண்ணுமே சாப்பிடலை, நிராகாரமாக்கும் இருந்தா, ஒன்னும் சாப்பிடாதக்காக்கும் அவ தவம் இருந்தா. எல்லாருக்கும் புனிதமான ஸ்ரேயஸ கொடுக்கிற ஸ்ரீ புஷ்கரத்துல உட்கார்ந்துண்டாக்கும் அவ தபசு செஞ்சா. எல்லாரும் தபசு செஞ்சாக்கும் அவாவாளோடு தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்கா இது வரைக்கும். அதனால மகாராஜாவே, சுரத மகாராஜாவே, நீங்களும் தபசு செய்யுங்கோ அப்படின்னு சொல்லாம சொல்லறார் சுமேதஸ் மகர்ஷி சுரதராஜா கிட்ட.
മൂന്നാമത് ശ്ലോകം തദ പ്രസന്നോ ഭഗവാൻ ബ്രഹ്മാലോകപിതാമഹ. തതഃ പ്രസന്നഃ ഭഗവാൻ ബ്രഹ്മാ ലോകപിതാമഹഃ മനോഭിലഷിതാൻ പ്രാദാത് തയോഃ കാമാൻ അനുത്തമാൻ. തദഃ പ്രസന്നോ ഭഗവാൻ ബ്രഹ്മാ ലോകപിതാമഹ മനോഭിലഷിതാൻ പ്രാദാத் தயோ காமான் அனுத்தமான். இந்த உலகத்துக்கே பிதாவாய் இருக்கிற பிரம்மா சும்பனுக்கும் நிசும்பனுக்கும் முன்னால பிரத்யட்சப்பட்டு அவளோடு ஆசைகள் என்னவாக்குமோ அதை சாதிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்தார். இப்படியாக 3 ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்தோடு ஆரம்பத்துல ஒரு சில புக்கில் இருக்கு. இந்த 3 ஸ்லோகங்களுக்கும் சேர்ந்து அர்த்தம் அப்படின்னு பார்த்தானாக்கா சுமேதஸ் மகர்ஷி அக்கும் சொல்றார். அதாக்கும் ரிஷி ருவாஜா சுருத மகாராஜாவே ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அதிபயங்கரமாயிருக்கிற அசுரர்கள் பயங்கரன்மாராயிருக்கிற அசுரர்கள் சும்ப நிசும்பன்மார் அப்படின்னு அவளுக்கு பேரு. அவ யௌவனம் பிராபிக்கிறதுக்கு முன்னாலேயே உண்ணாவிரதத்தோடு கூடிட்டு எதுவும் சாப்பிடாதக்கே ஜிதேந்திரியர்களாயிட்டு இந்திரியங்களை ஜெயிச்சு அதிசுத்தமா இருக்கிற அந்த புஷ்கர தீபத்துல 10000 திவ்ய வருஷம் பெரிய தபசு பண்ணினா அந்த தபசு பார்த்து நிறைய பேரு ஆச்சரியப்பட்டா. அந்த தபசுல சாட்டிஸ்பாக்சன் ஆயிட்டு பிரம்மா அவளுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டு அவளுக்கு தேவையான வரங்களை எல்லாம் தானம் பண்ணினார். 4வது ஸ்லோகம் புரா சும்ப நிசும்பாப்யாம் அசுராப்யாம் சஜீபதே த்ரைலோக்கியம் யஜ்ஞபாகாஸ்ச ஹ்ருதா மதபலாஸ்ரயாத். வரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த அசுரர்கள் பலம் ரொம்ப இருக்குன்னு தெரிஞ்சுண்டு அகங்காரம் வந்து தேவேந்திரனோடு அந்த இந்திரலோகத்தையும் ചേർത്തി ത്രിലോകങ്ങളെയും അടക്കി ഭരിച്ച് ഹവിർഭാഗത്തെയും അപഹരിച്ച. சுமேதஸ் மகர்ஷியாக்கும் சொல்றார். அதனால ரிஷி ருவாஜா புரா பூர்வ கல்பத்துல சும்ப நிசும்பாபியாம் சும்ப நிசும்பர்கள் அப்படிங்கிற பேரில அசுராபியாம் அசுரர்களால மதபலாஸ்ரயாத் சக்தியும் அகங்காரமும் எல்லாம் இருக்கிறதுனால ஷஜீபதேஹே த்ரைலோக்கியம் யஜ்ஞபாகாஹா சஹ்ருதாஹா இந்திரனோடு 3 லோகங்களும் யாகபாகங்களையும் அவ திருடினா. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் பூர்வகல்பத்தில சும்ப நிசும்பர்கள் அப்படிங்கிற அசுரர்கள் பிரம்மா கிட்ட இருந்து கிடைச்ச வரபலத்தால அகங்காரமும் பலவும் ஜாஸ்தி ஆயிட்டு இந்திரன் ஆட்சி பண்ற 3 லோகங்களும் யாகபாகங்களையும் திருடினா. வாயு புராணத்துல சும்ப நிசும்பர்கள் கஷ்யபரோடும் தனுவோடும் புத்திரர்களான அசுரர்களாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. காஷ்யவஸ்ய தனோர் நாம பார்யாசே திஜசத்தமா
तस्यापुत्रत्रयं जज्ञे सहस्राक्षाबलादिगम् ज्येष्ठशुम्भ इति ख्यातो निशुम्भश्चापरोऽसुर तृतीयो नमुजीर्नाम மகாபலபராக்கிரமா அப்படின்னு வாயு புராணத்துல சும்ப நிசும்பர்கள் கஷ்யபனோடும் தெனுவோடும் புத்திரர்கள் ஆனா அசுரர்களாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது.